இவ்வளவு தூரம் சொல்லி நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல? உலகத்துல எந்த மூலையில ஸ்வேதா இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன்டா. ஒண்ணு நான் ஸ்வேதாவோட வருவேன், இல்ல என் பொணந்தாண்டா வரும். பவித்ரா வா. ஸ்வேதாவோட அம்மா தான். புடி. என்ன சொல்றது இவங்க கிட்ட? ஏதாவது சொல்லு, இல்லனா அவங்க டென்ஷன் ஆவாங்கல்ல. ஸ்வேதா எங்கம்மா இருக்க? ஆண்டி நான் சந்துரு பேசுறேன். ஸ்வேதா எங்கப்பா? இல்ல ஆண்டி, அவளும் பவித்ராவும் பக்கத்துல ஷாப்பிங் போயிருக்காங்க ஆண்டி. ஸ்வேதாவுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் ஆண்டி. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க ஆண்டி, ஜாக்கிரதையா தான் இருக்கும். சரிப்பா, நான் வச்சிடுறேன். என்னடா இது, சகுனமே சரியில்லை. டேய், இது பாரு மகாலட்சுமி. என்னப்பா நல்லா இருக்கியா? அண்ணே சூப்பராக இருக்கண்ணே. பக்கத்தில் யாரும் இல்லைல்ல? ஏண்ணே, என்ன விஷயம்? கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பணக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 24 வயசு தான். ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம். ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வேற ஒரு ஹார்ட் வேணும். நீ என்ன பண்ற? அண்ணே நான் செக் பண்ணிட்டு கூப்பிட்றேண்ணே. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. டேய் இதை வேடா, இப்போ தேவைப்படாது. இப்போ உயிர் எடுக்கிறதுக்கு 10 லட்சம். அப்படி இல்லாமல் எதிர்கிட்ட கொடுத்தா ₹1,00,00,000. ஒரே நாளில் என்ன தலைக்கீழ மாத்தின கடவுளே, ரொம்ப நன்றி. அந்த ஸ்வேதா கதையை முடிச்சிட்டீங்களா இல்லையா? முடிச்சிட்டோம் பாப்பா, அப்பயே முடிச்சிட்டோம். என்ன பண்ணி முடிச்சிங்கன்னு? பாப்பா நீ சொல்லி கொடுத்த மெத்தடு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். அண்ணே, பள்ளத்துல போடுறதுக்கு முன்னாடி அவ டெட் பாடிய வீடியோ எடுத்து அனுப்புங்கண்ணே. ஓகே பாப்பா, தான் அனுப்புறேன். அம்மா என்ன? இங்க பாரு. அவ செத்துட்டாமா. சண்முகம் அவ கதையை முடிச்சிட்டாமா. நீ பாருமா, பாரு, அவ செத்து கிடக்குற பாரு. இனி சந்துரு சந்துரு எனக்குதாமா. இனி ட்ரஸ்டும் நமக்கு தான், அந்த பொன்னி மில்ஸும் நமக்கு தான். பொன்னி மில்ஸ் எப்படிமா நமக்கு வரும்? சந்துரு வீட்டுக்கு வந்துட்டான்னா பொன்னி மில்ஸும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துரும். அப்போ அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோமா? நீ எப்பவும் ஹாப்பி தானமா? பூஜா, இங்க பாரு.
அவ சாகலடி. மூச்சு விடுறா பாரு. என்னம்மா அந்த ஆளுங்க சொதப்பிட்டானுங்களா? அவ இன்னும் சாகலையாம்மா? அந்த சண்முகத்துக்கு கால் பண்ணுமா? என்னம்மா யோசிக்கிற? பூஜா, வேற ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னம்மா? இந்த ரவுடிங்களுக்கு புத்தி எப்படி வேணாலும் மாறறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க சில சமயம் டபுள் கேம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை அவளை கொலை பண்ண மாதிரி நம்ம கிட்ட காமிச்சிட்டு அந்த பக்கம் ராஜாராம் மாணிக்கத்துக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இவ்ளோ சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு வேற என்ன யோசிக்கிற? இதுல எங்கேயோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அதை கண்டுபிடிக்கணும்னா ஏற்காடுக்கு போனாதான் முடியும். தலைவா, பூஜா வந்துச்சு தலைவா. அவ எதுக்குடா இந்த நேரத்தில் இவங்க வந்திருக்கா? என்ன பாப்பா இந்த நேரத்தில்? சண்முகம், ஸ்வேதாவ என்ன பண்ணீங்க? அவளை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி வீடியோ அனுப்புனீங்க. ஆனா அவ செத்த மாதிரியே இல்லையே. பாப்பா விச ஊசி போட்டோம் பாப்பா, செத்துருவான் தான் நினைச்சோம். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவளை இப்போ என் முன்னாடியே நீங்க கொல்லணும். டேய் ஊசி ஏறா. என்ன பண்றீங்க? விடு, விடுங்க. டேய், என்ன பண்றீங்க? விடுன்னு சொல்றல. விடு சண்முகம், விடுன்னு சொல்றல. இந்த ஊசிய முதல்ல உனக்கு போடுறேன். சண்முகம், விடுன்னு சொல்றல. விடு சண்முகம், விடு. புரியடா போயிடா. சரிண்ணா. ஹலோ குணா, ஏற்கால நமக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது இருக்காங்களா? சரி, ஓகேடா. தேங்க்ஸ் மச்சான். பிரதர், இப்போ தான் குணா எனக்கு ஃபோன் பண்ணா, விஷயத்த சொன்னான். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஹனிமூனுக்கு வந்த இடத்துலையா உங்களுக்கு இப்படி நடக்கணும்? இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். சார், அந்த ரவுடியோட கார் நம்பர் இருக்கு. அதை வச்சு எப்படியாவது அந்த காரை ட்ரேஸ் பண்ண முடியுமா? நம்பரை கொடுங்க. இந்த நம்பரா? ஆமாம், இதுதான் நம்பரா? சார், என்னாச்சு சார்?
எங்கள் ட்ராவல்ஸ் வண்டி தான் இது. சார் உங்க டிராவல்ஸ் வண்டியா? அப்போ அந்த வண்டி யார் எடுத்தது, அவங்க அட்ரஸ், அவங்க யாருன்னு தெரியுமா சார்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் பேர் சண்முகம். ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னு சொல்லி தான் வண்டி எடுத்திருக்கான். இருங்க, நான் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன். ஏய் இன்சைடு போலாம் வாடா. இருங்க தம்பி, ஒரு ஃபோன் வருது, யாருன்னு பார்க்குறேன். சரிங்க சார். ஒன்றும் இல்லைப்பா, சண்முகன் ஒருத்தருக்கு வண்டி கொடுத்துருந்தேன். ஃபோனும் எடுக்கல, அதான் தேடிட்டு வந்திருக்கோம். என்னப்பா சொல்கிற? அப்படியா? சரிப்பா, நான் என்னமோ வந்தாலும் ரியல் எஸ்டேட் பார்ட்டினால நினச்சேன். சரி ஓகேப்பா, அப்போ நான் வச்சுறேன். தம்பி, அந்த சண்முகத்தை பற்றி ரொம்ப மோசமாக தான் சொல்கிறாங்க. அவன் மேலே மர்டர் கேஸ் எல்லாம் இருக்கான். கடத்துறது, ஆளை காலி பண்றது, இதெல்லாம் தான் அவனோட வேலையாம். அண்ணே, என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, வாங்க சீக்கிரம் போலாம். ஏய் உட்காரு கம்முனு. ஏய் கட்றா. நீங்க பண்ற வேலை எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாரும் சாக போறீங்க, எழுதி வச்சுக்கோங்கடா. டேய் விடுங்கடா என்னைய. டேய் சீக்கிரம்டா. நன்றி கேட்டவனே. எங்க அம்மா தூக்கி போற பிச்சை காசுல வாழ்றவன்டா நீ. எங்களுக்கு எதிரா வேலை செய்றியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் சீ, வாயை மூடு. ஏய் வாயை கட்றா. விடுங்க. ஏய், அந்த பொண்ணுக்கு ஒரு முடி கட்டு வந்து உன் கதையை முடிக்கிறேன். அண்ணா, அந்த டிராவல்ஸ்காரன் நம்ம கழுத்துல அந்த பொண்ணோட புருஷனை கூட்டின்னு வந்திருக்கானே. என்னடா சொல்ற? இந்த வீடு தான் தம்பி, இதுதான். இவ்வளோ பெரிய வீட்லயே அவன் இருக்கான்? இது அவன் வீடு இல்லை, யாரோ பார்த்துக்க சொல்லி கொடுத்த வீட்டை அவன் வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியில வேற பூட்டு போட்டிருக்கேன்னு. வீட்ல எதுவும் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை வீடை பூட்டிட்டு உள்ள இருந்தா? சரிங்க தம்பி. ஏய் மோகனே, மற்ற டோர்லாம் லாக் பண்ணி தானே வச்சிருக்க? எல்லாமே லாக் பண்ணியிருக்கேண்ணா.
ஸ்வேதா சந்துரு ஸ்வேதா ஸ்வேதா சந்துரு ஸ்வேதா ஸ்வேதா சந்துரு சந்துரு ஸ்வேதா ஸ்வேதா சந்துரு ஸ்வேதா 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 சந்துரு சந்துரு ஸ்வேதா சந்துரு ஸ்வேதா சந்துரு ஸ்வேதா சந்துரு சந்துரு ஸ்வேதா சந்துரு என்னாச்சு தம்பி உள்ள போய் பார்த்தீங்களே உள்ள யாராவது இருக்காங்களா? இல்லண்ணே, யாரும் இல்லை இந்த பிளேஸ்ல. சந்துரு சந்துரு இங்கதான் ஸ்வேதா இருப்பா. ஸ்வேதா கிடைச்சிருவான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நம்பிட்டு இருந்தேனே, ஆனா இங்கேயும் இல்லை. சந்துரு அவன் இடத்த மாத்திட்டான் போல இருக்கு பிரதர். கண்டிப்பா அவன் பொண்ணை வேற எங்கேயாவது கொண்டு போயிருக்கணும். அவனுங்க ஒரே இடத்துலலாம் பொண்ணை வச்சிருக்க மாட்டானுங்க தம்பி. சூர்யா அத்தை தான் கால் பண்றாங்க. ஏ பவித்ரா, இப்போ நீ ஃபோன் எடுக்காத. ஸ்வேதா கிடைச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கலாம். இது வேற யார் அன்னோன் நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? அப்படியா? சரி, போன வைங்க, நான் உடனே வரேன். பவி வா. ஹலோ, என்னண்ணே ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, கூப்பிடவே இல்லை? நீ தான் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொன்ன. ஆமால அண்ணே, செம்ம பார்ட்டி ஒன்று மாட்டிருக்கு. நீ சொன்ன மாதிரி பி பாசிட்டிவ் தான். வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23 24 தான் இருக்கும். ரேட்டு மட்டும் சொன்னீங்கன்னா கொண்டு வந்து பீஸை ஒப்போசிட்டு போயிட்டே இருப்போம். அதான் 1 கோடி சொன்னான்ல. அண்ணே, ரொம்ப அமௌண்ட்டு கம்மியாக சொல்கிற. ஹார்ட்ன்றது உனக்குன்னா அவ்வளோ சீப்பாக போச்சா? இதை என்ன? சரி, உனக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 150ன்னு முடிச்சிடலாம் அப்படின்றியா? சரிண்ணா, ஓகே, முடிச்சிடலாம். இப்பயே பொண்ணை கூட்டின்னு வரேன். வேற யாருக்கிட்டே பேச வேணாம்னு சொல்லி வை. சரி சரி. ஆ, டேய், ஆட்டை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த கிட்னி நுரையீரல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துடலாம். என்ன சொல்றேன்?
ஏய் நீ எப்படி இங்க வந்தா? ஏய் நில்லே. ஏய் வர. இந்த பையன் ராஜாவோட 2வது பையனாச்சே. அவன் என்ன பண்றாங்க? ஏதோ ரொம்ப பதட்டத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போனை காட்டி விசாரிச்சுட்டு இருக்கான். என்னவா இருக்கோ? தம்பி கொஞ்சம் நில்லுங்க தம்பி. அண்ணே நீங்க முன்னாடி போங்க. சரிப்பா. நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு பின்னாடி வரேன். பரவாயில்ல, நீ பேசிட்டு வா. சொல்லுங்க மணி, எப்படி இருக்கீங்க? என்ன ஆபீஸ் பக்கம் ஆளே காணோம்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உன் 2வது பையன் ஏற்காட்டில் இருக்கான். 2வது பையன் மட்டும் இல்லை, மூத்த பையன், அவங்க 2 பேரோட சம்சாரம் எல்லாருமே ஏற்காட்டில் தான் இருக்காங்க. ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி அனுப்பி வச்சிருக்கேன். உங்க பையன்கிட்ட கடைசியா எப்போ பேசுனீங்க? நான் ஒரு மத்தியானம் இருக்கும். என்ன விஷயம் மணி? அப்படியா? இல்ல ஒரே டென்ஷனா தம்பி. சரிங்க மணி, நான் விசாரிச்சுட்டு கூப்பிடுறேன்.